ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 9வது நாள். பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. இந்த இந்த திருப்பாய் ஆண்டாள் ஒரு தோழியா 15வது திருப்பாய் மட்டும் தோழியை உறங்கி கொண்டிருக்கும் தோழிகளாய் எழுப்புறா. தோழிகளாய் எழுப்பிக் கொண்டு அப்புறம் நந்தகோபன் மாளிகைக்கு போறா. இதுலயும் இந்த தோழி மிக பணக்கார தோழியா, செல்வ செழிப்பான தோழி. அழகா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அழகான ஆபரணங்களால், வைரம் மாணிக்க வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான மாளிகையில அழகா அந்த தோழி நறுமணம், அந்த தோழி உறங்கி கொண்டிருக்கும் அந்த அறையில அழகா அப்படியே நறுமண திரவியங்கள் வாசனை அப்படியே மனம் கவலர்தா சுத்தி. அதே சமயத்தில் பட்டு மெத்தையில உறங்கி கொண்டிருக்கலாம். அங்கங்க மங்களகரமான விளக்குகள் பிரகாசமாக சுடர்விட்டுக் கொண்டு எரிந்து கொண்டிருக்கின்றன. அழகா அந்த தோழி, அழகான தோழி பஞ்சு மெத்தையில உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த அழகா அந்த பணக்கார தோழியை தான் ஆண்டாள் இப்ப எழுப்புறா. எப்படி எழுப்புறா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. அந்த அழகான மாடத்துல சுற்றும் விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கு. நீ அழகான பஞ்சு மெத்தையில படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாயே, எழுந்திரு. அவ அம்மா கேட்கிறா. அப்படியே அவ தோழி எழுந்திருக்கவில்லை, எழுந்திருக்கதான் தெரியல. உடனே ஆண்டாள் அவ அம்மாவை கூப்பிடுறா. மாமி, உன் மகள் தான். அவள் என்ன ஊமையா, செவிடா, இல்ல சோம்பேறியா, என்ன சோம்பல் என்கிற மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு விட்டாளா? நாங்கள் வாசல் என்று எல்லாரும் கத்தி கத்தி கூப்பிடுறோம், அவ பாட்டுக்கு அசையாம உருகி கொண்டு இருக்கிறாளே. மாமாயன் வைகுந்தன் மாதவன் என்று மாமாயன் மாயங்கள் பல செய்பவன், வைகுண்டத்துக்கு அதிபதி வைகுந்தன் மாதவன், அவன் பெயரை எல்லாம் சொல்லி அவன் அருளை பெறுவதற்கு எழுந்திரு என்று அழகாத தோழியை ஆண்டாள் எழுப்புகிறார். தோம்படி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தோம்படி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கபட துயில் அடைமேல் கண்வளரும் மாமான் மகளே. மாமான் மகளே, மடிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமான் மகளே, மடிக்கதவம் தாழ்த்திரவாய். மாபி அவளை எழுப்பீரோ உன் மகள்தான். ஓமையோ அன்றி செவிடோ ஆனந்தலோ, ஓமையோ அன்றி செவிடோ ஆனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மாபாயன் மாதவன் வைகுந்தன் நாபம் பலவும் நவின்றேலோ.